அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு அஷ்டம சனியின் பிடியில் சிம்மம், சிம்ம ராசி. சிம்மம் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் ராசி சிம்மம். இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள், 8ஆம் இடத்துல சனி இருக்கார். 8ஆம் இடத்துல சனி இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்த்து நிறைய சிம்ம ராசிக்காரங்க புலம்புறது என்னென்னா, சார் தேவையில்லாத பண பிரச்சனை வந்துட்டுருக்கு, ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. முதல்ல நாங்கள் நல்லா தான் இருந்தோம். போன வருஷத்துக்கு முன்னெல்லாம் நாங்கள் வாழ்க்கை அப்படி நல்லா தான் போயிட்டு இருந்தது. எப்போ 2025 ஸ்டார்ட் ஆச்சோ அதிலிருந்து இந்த பிப்ரவரி மார்ச்லேருந்தே எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. எது தொட்டாலும் தோல்வி, எங்கே போனாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை. ஒரு லைஃப் ஸ்மூத்தாகவே போக மாட்டேங்குது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களை சுற்றி நிறைய நெகட்டிவ் கெட்ட விஷயங்கள் நடக்கிறது எங்களால் கண் கூட பார்க்க முடியுது. நிறைய சிம்மராசிங்க, ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாதுங்க, பல பேர் சிம்மராசிக்காரங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. சித்திரவதையும் நரகவாளிக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மக நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்தது எப்போ வந்ததோ அப்போ இருந்தே உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. ஏன்னா இந்த சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி நல்ல கிரகமே கிடையாது. ஏன்னா சூரியனோட ராசிக்கு சனி பகை, சனியோட ராசிக்கு சூரியன் பகை. ஏன்னா சூரியன் சனி அப்பா பையன் சொல்லுவாங்க, அது ஒரு கதை இருக்குது. பட் இந்த பார்த்திங்கன்னா சூரியன் சனி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்தாலோ, இல்லை சூரியனும் சனி நேருக்கு நேர் பார்த்தாலுமே தந்தைக்கும் உங்களுக்கு ஆகாமல் போகும். அது ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட். ஏன்னா சூரியனை வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அப்போ வெளிச்சத்துக்கு இருட்டு எப்படி ஆகும்? அதே மாதிரி தாங்க சூரியங்கிறது பார்த்திங்கன்னா தந்தைக்கு உண்டான கிரகம். சூரியனோட பையன் தான் சனின்னு சொல்கிறாங்க, சொல்லப்பட்டது அந்த அமைப்பில். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் சனி சேர்க்கை, சூரியனோட சனி சேர்ந்துருக்கிறது, சூரியன் சனி பார்க்குறது, இல்லை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனியோட ராசி ஆகாது. இந்த சனியோட ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்மராசியில் ஆகாமல் போகும். அதே மாதிரி தாங்க இப்போ இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெரிய கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம். நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனையில் அப்படி இருக்குது இப்படி இருக்கும், இந்த குரு பயிற்சி வந்துருச்சு அப்படி இருக்கும் இப்படி இருக்குனாலும் சொல்லுவாங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்களை கேட்டால் தான் சொல்லுவாங்க அவங்க எந்த அளவுக்கு நரக வாழ்க்கையை சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஏகப்பட்ட பேருங்க, மகர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா சோதனை மேல் சோதனை, கஷ்டமான ஒரு காலம், இக்கட்டான ஒரு காலம் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. கஷ்டத்தை மட்டும்தான் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. அது 100 பேர்த்தில் பாருங்கள், ஒரு 100 பேர்னு எடுத்துகிட்டோன்னா அதில் ஒரு 5 பேர், ஒரு 3 4 5 பேர் தான் தப்பிக்கிறாங்க. 95% 95% பேர் பாதிப்பில் தான் இருக்காங்க. அது ஏன் இந்த 5% மட்டும் தப்பிக்கிறாங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துகிட்ருக்கும், பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும், அதை அவங்க பெருசாக பாதிச்சிருக்காது. ஏன்னா ஜாதகத்தில் சனி நல்லா இருந்திருப்பார். சனி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, லக்னம் நல்லா இருந்து சுத்தமாக இருந்து, லக்னத்துக்கு பாவகிரக தொடர்பு இல்லாமல் இருந்து, லக்னாதிபதிக்கு பாவகிரக தொடர்பு இல்லாமல் இருந்து, நடக்கக்கூடிய தசையை நடத்தக்கூடிய கிரகம், ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கிறதே தசாபுத்தி தான். அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம், அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் நல்லா மட்டும் இருந்துருச்சுன்னா அவன் ஒரு மனுஷன் எப்பேற்பட்டதையும் சமாளிச்சுக்குவான், எப்பேற்பட்டதையும் சமாளித்து போயிட்டே இருப்பான். அதான் உண்மை. இப்போ தசையும் சரியில்லை, ஜாதகத்தில் லக்னமும் சரியில்லை, லக்னாதிபதி சரியில்லை, பாவகிரகத்தோட சம்பந்தம் இருக்குது, சனியும் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாருன்னா ஒரு மனுஷனுக்கு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும், எல்லாத்தையும் சனி போட்டு ஒரு வழி பண்ணிடுவார். ஒரு சில பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை, செவ்வாய் தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. அவங்களாம் படாதபாடு பட்டுட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த அஷ்டம சனியில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இது சாதாரண ஒரு காலகட்டம் கிடையாது, உங்களை சோதிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் கண்டினியூ ஆகும். உங்களுக்கு 2027 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி இருக்குது. 2.5 வருஷம். 2025 உங்களுக்கு மார்ச் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஏப்ரல் மேலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை. ஒரு சில பேருக்கு பிப்ரவரியிலேருந்து பிரச்சனை. சார் 2025 எங்களுக்கு எப்போ பிறந்ததோ அதுலேருந்தே எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிற சிம்மராசிக்காரர் அதிகமான பேர் இருக்காங்க. வேலையில் பிரச்சனை, உங்களுக்கு வேலையில் நிம்மதி கிடையாது, இடையூறு கொடுப்பாங்க, உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க, உங்களை இம்சை பண்ணுவாங்க, உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. நல்லா போயிட்டு இருந்த வேலை பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு திடீர்னு பிரச்சனை வரும். உங்களுக்கு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா வேலை உங்கள் பேச்சு கேட்க மாட்டான், முதுகில் குத்துவான், கூட இருந்தவன் குழி பறிப்பான். இதெல்லாமே நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்திருக்கும், பிஸ்னஸ் சரியாக போயிட்டு இருந்திருக்காது, டல்லாக இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படியே படுத்துருக்கும், நஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 8ல் சனி வந்துட்டாலே, ராசிக்கு 8ல் சனி வந்துட்டாலே நஷ்டத்தை தான் கொடுக்கும், அசிங்கமானத்தை கொடுக்கும், விபத்தை கொடுக்கும். நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்கள் அசிங்கமானம். நீங்கள் எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும், நீங்கள் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ தான் பிடிக்கிற மாதிரி பண்ணாலும் நீங்கள் வாங்கிட்டு வர பேர் கெட்ட பேர் தான். விபத்து, ஆக்சிடெண்ட்டை சந்தித்தவங்க, விபத்து சந்தித்தவங்க, கை காலில் கட்டு போட்டவங்க, மாவு கட்டு போட்டவங்க, எலும்பு முறி, முட்டு தேய்மானம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்தித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.
வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம், எலும்பு பிரச்சனை, கை கால் பிரச்சனை, போன்லேயே அந்த எலும்புலேயே தான் பிரச்சனை கொடுக்கும். வாகனத்தில் போயிட்டு வந்தவங்களுக்கு விபத்து, சடனாக ஒரு விபத்து சந்தித்து ஹாஸ்பிட்டலில் போய் கட்டு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி கையில் பிளேட்டு வச்சு சர்ஜரி பண்ணி இதெல்லாமே இந்த அஷ்டம சனி தாங்க பண்ணும். இது சிம்மராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு வாகனத்தில் விபத்து, இல்லை விபத்தே நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் நஷ்டம், வேலை விரயம், வேலையே இழந்தவங்க இருக்காங்க. வேலையை விட்டு தூக்குன நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. உங்களை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. நல்லது பண்ணி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி நீங்கள் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும், எவ்வளோ தான் நீங்கள் வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் இந்த டைமில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு இது. சரிங்களா? இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க. பணப்பிரச்சனை, அசிங்க அவமானம், கடன் தொல்லை வந்து கடன்காரன் முன்னாடி நிற்க முடியாமல், வாடகை கொடுக்க முடியாமல், கடை வாடகை கொடுக்க முடியாமல், வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், லோன் மாதம் அந்த இஎம்ஐ பிரச்சனை, அந்த இஎம்ஐ கொடுக்க முடியாமல் நிறைய சிம்மராசிக்காரங்க அசிங்க அவமானப்பட்டுட்டு இருக்காங்க. வாழ்க்கையை எப்படா முடிச்சுக்கலாம், வாழ்க்கையே வேண்டாம், நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு பிறவியே, என்ன பிறவின்னு சொல்லிட்டு இருக்க நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. ஜாதகம் வர்றதெல்லாம் மேக்ஸிமம் சிம்மராசி தான். இந்த அஷ்டம சனி 7.5 சனியில் இருக்கவங்க தான் வருவாங்க ஜாதகம் பார்க்குறக்கே. ஜோதிடத்து மேலே, ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களே இந்த அஷ்டம சனி 7.5 சனி மேலே தான் நம்பிக்கை வரும். அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு தெரியும். 2025க்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ போன வருஷமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, என்னென்ன நடந்துகிட்ருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த வருஷம் 2026 பிறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, என்னென்னலாம் நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு ரொம்பவே தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலை மட்டும் ஆரம்பிச்சிடாதீங்க இந்த டைமில். ஏன்னா உங்களை போட்டு ஒரு வழி பண்ணும். எப்படியாவது இந்த டைமில் தான் நல்லவங்களோட தொடர்பு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் வர்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாவளிகளாக இருப்பாங்க, உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களா இருப்பாங்க, உங்களுக்கு முதுகில் குத்துறவங்களா, உங்களை ஏமாத்துறவங்களா தான் வருவாங்க. உங்களுக்கு இப்படி தான் வருவாங்க உங்களுக்கு இந்த டைமில். ஆனால் உங்கள் தோற்றத்துக்கு, உங்கள் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தோற்றத்துக்கு வந்து நல்லவங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் உங்களை கவுக்கிற வேலை தான் பண்ணுவாங்க. இதுதான் சனியோட வேலை. இந்த 8ல் இருக்க சனி இப்படி தான் பண்ணும். வேலைக்கு போயிட்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனத்துலலாம் இப்போ பஸ்ஸில் போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, இந்த ட்ராவல் பண்ணுற விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நீங்கள் முதலீடு போடாமல் இருக்கிறது நல்லது. பெருசாக இருக்கிற தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதிலே சில பிரச்சனை வரும். இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு தப்பிச்சிருவீங்க. புதுசாக பிஸ்னஸ் தொழில் ஆரம்பிக்கிறவங்க தயவு செஞ்சு இறங்கிட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம், விரயம் தான். அதில் பெரிய தோல்வியில் கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்குள்ளே சில மன கஷ்டங்கள் வருது. புதுசாக லவ் பண்ண போகிறவங்க அந்த லவ் பற்றியே நீங்கள் பேச்சே எடுக்கக்கூடாது. பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பாக உங்களுக்கு மனவேதனை கொடுக்கும். சில விஷயங்கள், தகாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் வர்றதெல்லாமே இந்த அஷ்டம சனியில் தான். ஒரு சில அறிமுகங்களும் கிடைக்கும். நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. அவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வரும், பாதிப்பு வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உடல் ரீதியான பாதிக்கப்பட்ட நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. பணப்பிரச்சனை தாங்க அதிகம். வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை. நல்ல வேலையில் இருந்தும், நல்ல தொழில் இருந்தும் அவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வருமானம் கிடையாது. மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். வாய் விட்டு அழுதவங்க சிம்மராசிக்காரங்க நிறைய பேர். நிறைய சிம்மராசிக்காரங்க பாருங்க திறமை. ஏன்னா பொதுவாக சிம்மராசிக்காரங்க திறமைசாலி. நிர்வாக திறமை இருக்கும், அதிகார தோரணை இருக்கும். உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்னாலே அடுத்தவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் யார் நீங்கள் என்ன சொல்கிற பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கொடுக்காம இருந்திருப்பாங்க. கூட இருக்கவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க, சுற்றி இருக்கவங்களும் உங்களை மதிக்காமல் இருப்பாங்க. இது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். இது எல்லாமே இந்த அஷ்டம சனியோட வேலை. மெயினாக குடும்பத்தில் கை வைப்பாருங்க. சனி 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, வாயை திறந்தாலும் பிரச்சனை, பேசுனா பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை. இதெல்லாமே இந்த அஷ்டம சனின்னு கொடுக்கும். அதனால தான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஒரு பழமொழியே இருக்குது. மாட்டிக்குவீங்க. இப்போ இந்த டைம்லலாம் பாருங்கள், நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆவீங்க. சில விஷயங்கள்லாம் தப்பு பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்க, மாட்டிக்குவீங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த 8ல் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்ட வைப்பார். சில விஷயங்கள்லாம் லாக் பண்ண வைப்பார். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின், இந்த லாட்ரி வாங்க போகிறேன், இந்த ரேஸில் ஈடுபட போகிறேன், இந்த ஷேர் மார்க்கெட் இதில் பணம் போட போகிறேன், இதிலெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய தோல்வி தான், பெரிய நஷ்டம் தான். அதில் மாற்றமே கிடையாது. பண விஷயத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்ற விஷயத்தில் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுற்றி இருக்கவங்க யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் பார்க்குற பார்வைக்கு நல்லவங்க மாரி, அவங்க தோற்றம் வந்து நல்லவங்க மாரி உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா அவங்கனாலேயே தான் உங்களுக்கு பிரச்சனை, முதுகுல குத்துறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இந்த டைம் வேலையெல்லாம் மாத்திற வேண்டாம். புதுசா வேலைக்கு ட்ரை பண்றேன், பழைய வேலை ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னு போனீங்கன்னா, புதுசா போற வேலையிலயும் சில ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோட் இருக்கும். சில பாதிப்பு, சங்கடங்கள் கண்டிப்பா, பிரச்சனை கண்டிப்பா வரதான் செய்யும். அதில மாற்றமே கிடையாது. இருக்கிற வேலைய விடாம இருக்கிறது, இருக்கிறத அப்படியே கன்டின்யூ பண்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. நீங்க மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், நீங்க என்ன நட்சத்திரத்தில பொறந்தீங்க? என்ன நட்சத்திர பாதத்தில நீங்க பொறந்தீங்க? அது ரொம்ப முக்கியம். அது உங்க பிறப்பு ஜாதகத்தில நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க, நீங்க தப்பிச்சுருவீங்க. இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன லேசா பிரச்சனை, மைல்டான பிரச்சனை குடுத்துட்டு அப்படியே போயிரும் உங்களுக்கு. 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, லக்னத்துக்கு பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்ட தசாபுத்தி, பாவிகளோட சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு, நிலைமை படுமோசமா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்க, ஒண்ணா இப்ப செவ்வாய் தசை நடக்கும். இல்ல ராகு தசை நடக்கும். இல்லன்னா குரு தசை நடக்கும். மக நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு இப்ப செவ்வாயோ, இல்ல ராகு தசையோ மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வரும். பூர நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கு சுக்கிரதசை முடிஞ்சு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுலாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஏன்னா கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க ராகு திசைய கண்டிப்பா டச் பண்ணுவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு 4வதா உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? அது கரெக்டான ஏஜ்ல வரும் உங்களுக்கு. அதனால உங்க பிறப்பு ஜாதகத்தில என்ன தசாபுத்தி, உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குதா? ராகு திசை நடக்குதா? இல்ல குரு தசை டச் பண்ணிட்டீங்களா? உங்க வயசு என்ன? இப்ப எப்படி போயிட்டுருக்கு? என்ன நட்சத்திர பாதத்தில பொறந்தீங்க? என்ன அமைப்பில இருக்கு? என்ன கிரகங்களோட அமைப்பில இருக்கீங்க? என்ன இம்பேக்ட்ல இருக்கு? இதெல்லாமே உங்க ஜனன ஜாதகத்த பார்த்தா தான் நம்ம என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். பிறப்பு ஜாதகத்த பார்த்து என்ன கிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டுருக்கு? இனிமேல் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிரும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைச்சிரும். அத பார்த்து உங்க லைஃப் பார்த்து நீங்க போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி. வணக்கம்.